உலகெல்லாம் உணர்ந்து போதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மொழிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அன்பான மெய்யன்பர்களே, இந்த வாரத்திலே மிக சிறப்பானதொரு நாயனார் கணம்புள்ள நாயனார். இந்த கணம்புள்ள நாயனார்களை பற்றி சுந்தரமூர்த்தி நாயனார் கரைக்கண்டன் கழலடியே காப்பு கொண்டிருந்த கணம்புள்ள நம்பிகளுக்கு அடியேன் என்று பாடியிருக்கார். அப்படிப்பட்ட சிறப்பான நாயர். கணம்புல் என்றால் இறைவனுக்காக முதல்ல சொன்ன மாதிரி கலியநாயனார் மாதிரி இவர் திருவிளக்கு திருத்தொண்டே செஞ்சவர். செல்வந்தராக இருந்து ஏழையாக மாறின பிறகு இந்த வயலிலே இருக்கின்ற கணம்புல், தடித்த புல், அந்த தடித்த புல்லை அந்த காலத்திலே குடிசையின் மீது, இந்த கீத்து கொட்டகை, கீத்து குடிசை, கீத்து வீடுகள் மீது மேய்ப்பார்கள். அப்படிப்பட்ட கணம்புல்லை அரித்து தலையிலே சுமந்து அதை விற்று அதிலே கிடைக்கின்ற லாபத்தினாலே இறைத்துண்டு செய்தார். அப்படிப்பட்ட சிறப்பானதொரு நாயன்மார் கணம்புள்ள நாயனார். சோழ நாட்டிலே வடவெள்ளாற்றின் தென்கரையிலே இருக்கின்ற வேலூர் என்ற செழுமையானதொரு ஊர். அந்த ஊரிலே பார்த்தீங்கன்னா மாமரங்கள், பலாமரங்கள், பலவிதமான மரங்கள் நிறைந்திருக்கின்ற ஒரு ஊர். வயல்வெளிகள் நிறைந்து அழகாக, செம்மையாக, பச்சையாக, பசுமையாக காட்சி கொடுக்கின்ற ஒரு அருமையான இனிமையான ஊர். அங்கே கணம்புள்ளர் என்கின்ற ஒரு சிவனடியார் வாழ்ந்து வந்தார். அவர் அங்கே இருக்கின்ற பெருங்குடி மக்களுக்கெல்லாம் தலைவராக விளங்கி வந்தார். அவர் பெரும் செல்வம் படைத்தவர். ஒப்பற்ற பெருங்குணத்தினாலே மேன்மையிற்று விளங்கி வந்தார். அவர் சிவபெருமானின் திருவடிகளே உண்மையான பொருள் என்று உணர்ந்து சிவபெருமானிடம் பேரன்பு கொண்டிருந்தார். அவர் சிவன் கோவில்களுக்கெல்லாம் சென்று திருவிளக்கு ஏற்றுவது. செல்வந்தர், சிவனடியார். முதல்ல சொன்ன மாதிரி கலியநாயனார் மாதிரி திருவிளக்கு ஏற்றுவது. இப்படி திருவிளக்கு ஏற்றுகின்ற பணியை அந்த ஊரிலே இருக்கின்ற ஆலயத்திலே செய்து வந்து கொண்டே இருந்தார். நாள்தோறும் ஆலயத்திலுள்ள விளக்குகளுக்கெல்லாம் எண்ணெய் வார்த்து திரி ஏற்றி எரிய செய்து நம்பிரானை நாவார புகழ்ந்து பாடி வந்தார். இவ்வாறு தொடர்ந்து துதித்து வந்து அந்த திருவிளக்கு பணி செய்ததின் காரணமாக அவருக்கு செல்வம் குறைந்து வறுமை வந்தடைந்து விட்டது. செல்வங்களெல்லாம் தீர்ந்து விட்டது, வறுமை வந்து அடைந்து விட்டது. அதனாலே கணம்புள்ள என்ன செய்தார்னா, அந்த ஊரை விட்டு வெளியே போயிட்டார். சிதம்பரம் அருகே தான் அந்த ஊர் இருக்குது. சிதம்பரம் தொலைவிலே தான். ஆயினாலே சிதம்பரத்துக்கு சென்றார். அங்கே அம்பலத்தில் ஆடும் நடராஜ பெருமானை, தில்லை கூத்தனை இருகரங்கூப்பி வணங்கி மகிழ்ந்தார். திருவடிகளை பேரன்போடு வணங்கினார். பிறகு அவர் சிதம்பரத்திலே தங்கியிருந்து பல காலம் ஆடவல்லானுடைய அந்த அற்புதமான ஆனந்த தாண்டவத்தை எல்லாம், அங்கே இருக்கின்ற அற்புதங்களை எல்லாம் கண்காணித்து பார்த்து மகிழ்ந்து வந்தார். அதன் பிறகு
மிக சிறப்பான வகையிலே திருப்புலிச்சரம் என்ற ஆலயத்திற்கு சென்று விளக்கு போட ஆரம்பித்தார். அது சிதம்பரத்திலே நகரத்துக்குள்ளே ஒரு பகுதியிலே இருக்குது. அந்த ஆலயத்திற்கு சென்று விளக்கு போட்டு வந்தார். திருவிளக்கு படிப்படியாக முன்னே சொன்ன மாதிரி செல்வம் குறைந்து விட்டது. அவர்கிட்ட இருக்கின்ற பொருள்களை எல்லாம் விற்று, வீட்டையும் விற்று, அந்த திருவிளக்கு போடுகின்ற திருப்பணியை தொடர்ந்து பக்திபூர்வமாக செய்து வந்தார். இப்படியெல்லாம் கணம்புள்ளர் தொடர்ந்து திருவிளக்கு திருப்பணி செய்கின்ற பொழுது முன்பே சொன்னதை போன்ற எல்லா பொருளையும் அவர் விற்றுவிட்டார். பிறகு அடுத்தவர்களிடம், அயலார்களிடம் போய் நிதி கேட்டு விளக்கு பணி செய்வதற்கு அவர் தயங்கினார். அதனாலே அந்த ஊரிலேயே இந்த கணம், முதலே சொன்னவர் கணம் புல், வயலில் வழுகின்ற கணம் புல், வீடு மேலே குடிசை மேலே மேய்க்கின்ற கணம் புல், அந்த கணம்புல்லை எடுத்து அந்த புல்லை விற்று ஊர் முழுவதும் சென்று விற்று அதிலே கிடைக்கின்ற லாபத்தை வைத்து, கூலியை வைத்து அவர் நெய் வாங்கி எண்ணெய் வாங்கி விளக்கேற்றி வந்தார். கணம்புல்லையே எடுத்து அவர் விளக்கு போட்டதினாலே அவருக்கு கணம்புள்ளர் என்ற பெயரும் பெற்றார். அப்படி ஒரு பெயர் மற்றவங்க கொடுத்த பெயர். ஆகையினாலே அந்த தொண்டாகப்பட்டது தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு நாள் அதே போன்று புல்லை எடுத்து அவர் செல்கிறார். அங்கே எந்த இடத்திலுமே அந்த புல் விளை போகவில்லை. அவரை பொறுத்த வரைக்கும் நம்முடைய திருவள்ளுவர் பெருந்தகை சொன்னதை போன்று அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாழ்க்கை பண்பும் பயனும் அது என்று சொல்லி, இல்வாழ்க்கையிலே, பக்தி வாழ்க்கையிலே எப்படியெல்லாம் இருக்க வேண்டும், தேசத்தை நேசிக்க வேண்டும், தெய்வத்தை நேசிக்க வேண்டும், அப்படியெல்லாம் நினைத்து அவர் வாழ்கின்ற காலத்திலே அந்த கணம்புல்லாகப்பட்டது விலை போகவில்லை. நேராக ஆலயத்திற்கு வந்தார். ஆகையினாலே அந்த திருவிளக்கு எரியும் பணிக்காக பக்திபூர்வமாக என்ன செய்தார்னா, எல்லா புள்ளையும் கணம்புள்ளை எடுத்து எல்லா அந்த தீபத்தின் மேலே வைத்து ஒரு நாமத்தை சொல்கிறார். அந்த புல்லெல்லாம் விளக்காக, அதாவது மூலஸ்தானத்திலிருந்து மற்ற எல்லா விளக்கிலையும் எழுகின்றது. ஒரு நாமத்தை சொல்கிறார். இல்லக விளக்கது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கது ஜோதி உள்ளது, பல்லக விளக்கது பலரும் காண்பது, நல்லக விளக்கது நமச்சிவாயவே. என்ன பக்தி பாருங்க! ஒரு புல்லை வைக்கிறார் மூலஸ்தானத்திலே, அந்த சிவனாலயத்திலே. அந்த நாமத்தை சொன்ன உடனே புல்லெல்லாம் தீபமாக எரிகின்றது. தீபமாக எரிந்து ஜோதி பிரகாசிக்கின்றது. இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க என்று பெருமானை பற்றி துதித்து கொண்டே இருக்கின்றார். என்றாலும் கூட முதல் ஜாமம் வரைக்கும் கூட அந்த திரியாகப்பட்டது நிலைத்தேரியிலே அணைந்து விடுகின்றது. உடனே பார்த்தார். பக்தி முகிதி. தன்னுடைய சிகை இருக்கின்றதை, நீளமாக இருக்கும் அவருக்கு முடி, குடிமி என்று சொல்வார்களே அந்த முடி, அந்த சிகையை அந்த மூலஸ்தானத்துக்கிட்டே இருக்கின்ற அந்த நெருப்பிலே இடுகின்றார். அந்த நெருப்பிலே இட்டு அந்த சிகை முழுதும் கருகி அதனாலே
ஆலயம் பிரகாசமடைய வேண்டும் என்று அந்த நோக்கத்திலே பக்தியின் மிகுதியினாலே வேறு வழி இல்லாமல் கோயிலுக்கு விளக்கெறிய வேண்டும், இதை தவிர வேறு வழி இல்லை என்று அந்த சிகையை 4ஆக மடித்து திரியை போல் செய்து அதை அப்படியே கொடுக்கிறார் விளக்கில், தீபத்தில். அப்படியே அது எரிந்து கொண்டே வருகிறது. அப்போ ஒரு நாமத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறார். மிக சிறப்பான வகையிலே வேதமே உருவான, அன்பே உருவான, ஆசையே உருவான சிவபெருமான் அதை கவனித்து அவருடைய சிகையிலே இருக்கின்ற நெருப்பை முதலிலே அணைக்கிறார். அவருக்கு சிவங்கணங்களோடு சேர்த்து திருக்கைலாயத்துக்கு அழைத்து சென்று சிவகதி அடைய செய்கிறார். இந்த வகையிலே மிக சிறப்பானதொரு நாயன்மாருடைய அந்த வரலாற்றை, கணம்புள்ளருடைய வரலாற்றை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். வான்முகில் வளாது பெய்க மதிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாதுயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நற்றவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகம் எல்லாம். திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் வணக்கம். அடுத்த வாரத்திலே அடுத்ததொரு சிவனடியாருடைய நாயன்மாருடைய நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரைக்கும் நன்றி, வணக்கம்.